ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா 2012வது வருஷம் ரிலீஸ் ஆன தி பேரன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட எண்டிங்கில் தான் லைட்டாக சொதப்பிட்டாங்க. இருந்தாலுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர பரபரப்பாக இருக்கும். அதுவும் இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படம்லாம் எப்படி இருக்கும் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த படமும் ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும். அதனால நம்ம ஆன்லைனர் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு கப்பல்ஸை காமிக்கிறாங்க. அவங்க காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுல அந்த லவர் பொண்ணு என்ன சொல்றானா, டேய் நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோமா, இந்த பாதைக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போன மாதிரியே தெரியலையே அப்படின்னதும் அந்த லவர் பையனும், இங்க பாரு பயப்படாத, அவன் கூட யார் இருக்கா, நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுற, நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போவேன், அது போக இது வரைக்கும் யாரும் போகாத அளவுக்கு நம்ம போகணும் சரியா அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த காட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா பயமாகுது. இருந்தாலுமே நம்மளுடைய லவர் பையன் கூப்பிடுறானே அப்படின்னு பயத்தோடய பின்னாடி போயிட்டு இருக்காங்க. போகும்போது டேய் நீ பாதை எதுவும் தொலைச்சிடல, சேஃபா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு பயத்திலே தான் சொல்லிட்டு வராங்க. இவன் அவளை ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர விட்டுருவானா, ஏன் பயப்படுற, நான் கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மெல்ல உள்ள போயிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி கொஞ்சம் தூரம் போனதுமே சரி ஓகே நீ மெல்ல முன்னாடி போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சைடில் ஒதுங்க. இந்த பையன் அப்பதான் நோட் பண்றான், மேலே எந்த ஒரு பறவை சத்தமுமே கேட்கல, இந்த காடே ரொம்பவே அமைதியா இருக்குது. அதனால சரி ஓகே நம்ம மேப் எடுத்து பார்த்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து பார்த்துக்கிட்டே மெல்ல முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க. டக்குன்னு இதுலயே மிதிச்சிடுறான். ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தா ஏதோ அழுகுன நிலைமையில கீழே கிடக்கும். ஸோ பார்த்தவன் மிரண்டு போய் என்ன இதுரா இது அப்படின்னு முன்னாடி பார்க்கறான். பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு பார்த்தீங்கன்னா கொடூரமா அழுகி செத்து கிடக்குது. அது மேல 2 பறவையும் உட்கார்ந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தவன் சரி ஓகே இங்க ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க. அதே சமயத்தில் அந்த பொண்ணு வந்து இதை பார்த்து பயப்பட, சரி ஓகே பொறுமையாரு, நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு போன் எடுத்து இந்த காட்டோடைய அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு விலங்கு வந்து சத்து கிடக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண. அந்த டைம்ல தான் இவங்க 2 பேருக்கும் ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. அதாவது அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி பயங்கர ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு என்னன்னே தெரியல, அது வரை கத்திக்கிட்டே ஓடி வருதா, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு பயத்தோட உச்சிக்கு போய் அப்படியே மெல்ல மெல்ல பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் கத்திக்கிட்டே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது தெரியாம ஒரு மரத்தை மோதி பொத்துனா அந்த பொண்ணு கீழே விழுந்துட. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஓடி வந்த மிருகம் வருது. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு மான் தான் போல. கரெக்டா இவங்க பக்கத்துல வந்து அந்த சைட்லயே விழுந்துடுது. ஸோ இப்போதான் இந்த பையன் பார்த்து, நல்ல வேலைடா நானும் புலியோ சிங்கமோ நினைச்சு பயந்துட்டேன், அதான் அந்த காட்டுக்குள்ள எதுவும் கிடையாதுல்ல அப்படின்னு மெல்ல அந்த மான் கிட்ட வரான். அப்புறம் தான் பார்க்கறான் அந்த மானை ஏதோ ஒன்று கொடூரமா அட்டாக் பண்ணியிருக்கும் போல. ஆல்ரெடி அது பயங்கர டேமேஜ்ல தான் இருந்திருக்கும். அப்போ கரெக்டா நிறைய பறவைகள் அங்கிருந்து பறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க கத்திக்கிட்டே. அப்போ இன்னொரு ஏதோ ஒன்று கொடூரமானது இவங்க பக்கத்துல வர்ற மாதிரி காமிக்க இவங்க பயப்பட அப்படியே சீனையும் கட் பண்றாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் ரிச்சர்ட். ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஃபேமிலியாக எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான்னா ஒரு கேம்புக்கு போக போகிறான். அதனால ரொம்பவே சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு கேம்பிங் போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அப்போ அவனுடைய பையன் வந்து, அப்பா நம்ம கூட நம்ம நாயை கூட்டிகிட்டு போக மாட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்க, இங்கே பாருடா நம்ம தான் போயிட்டு உடனே வந்துடுவோம்ல கொஞ்ச நாளில், நாய் இங்கே இருக்கட்டும், அங்கே வந்து அது தொலைஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ அந்த சின்ன பையனுக்கு ட்ரிப் போகிறதுல விருப்பமே இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அடுத்தது ஹீரோடைய பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ மூத்த பொண்ணை காமிக்கிறாங்க. இவளுடைய பேர் வந்து சாடி. அது போக இவளுக்கும் இந்த ட்ரிப் போறதுல விருப்பம் இல்லை போல. இருந்தாலுமே அப்பா கூப்பிட்டதுனால வேற வழி இல்லாம ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய அம்மா வந்து பேச வராங்க. ஆக்சுவலா இது வந்து இவளுடைய ஸ்டெப் மதர் தான், அதாவது நம்ம ஹீரோடைய 2வது ஒய்ஃப். ஸோ இந்த ஸ்டெப் மதர் கூட அதிகமா அந்த பொண்ணு வந்து பழகல. அதனால எப்போ பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா டைரக்டா மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி பேசி விட்டுருவாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா அதான் நான் ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு டைரக்டா சொல்லிட. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா அங்கிருந்து அப்படியே அவங்களும் ரெடி ஆகலான்னு போகும்போது தான் நம்ம ஹீரோ பாக்குறான், இங்க பாரு என்னுடைய பொண்ணு மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்திட்டாளா, சரி ஓகே கவலைப்படாத, நம்ம அந்த ட்ரிப்ல போய் ஒன்னா ஆயிக்கலாம் சரியா அப்படிதான் ஆறுதல் படுத்தி இவனுடைய ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு வரான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கார்ல உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மூத்த பொண்ணு மட்டும் தான் வரணும். அதுலேயே அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா, அம்மா நம்ம நாயை எங்கேயே விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி மறுபடியும் கேட்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இங்க பாருப்பா நம்ம நாய் வந்து அங்க காட்டுக்குள்ளெல்லாம் வந்து அங்கேயும் போயிடக்கூடாதுல்ல, அதனால சேஃபா நம்ம நெய்பர் கிட்ட தான் கொடுத்துட்டு போறோம், ஸோ அது சேஃபா இருந்துக்கும் சரியா அப்படின்னு ஆறுதல் படுத்த. ஆனா இந்த சின்ன பையனுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால நேரா ஓடி போய் அந்த டாகுக்கு தேவைப்படுற சாப்பாட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். அந்த கேப்ல கரெக்டா அந்த மூத்த பொண்ணு வந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன இவங்க மொத்தமா வண்டியில ஏறி அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவங்களுடைய கேம்புக்கு போறாங்க. ஸோ எந்த இடத்துக்குன்னா அந்த பைன்வுட்ன்ற மாதிரியான ஒரு நேஷனல் பார்க்குக்கு தான் போறாங்க. பெரிய காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ள இவங்க கேம்ப் போட்டு தங்கிக்கலாம். ஸோ அப்படி போகும்போதே நம்ம ஹீரோ இந்த இடத்த பத்தி புகழ்ந்து சொல்லிட்டே வரான். இந்த மாதிரி இந்த இடம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான இடம், ஏன்னா இந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்த இடம், அதாவது எங்களுடைய பாட்டி கூட சேர்ந்து நாங்கள் மைக்ரேட் ஆகி இந்த நியூ ஜெர்சிக்கு
சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த பார்க் தான். அதனால இதில் எனக்கு நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எமோஷனலாக அவனுடைய ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நோட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த காட்டை பற்றினா நிறைய மர்மமான விஷயங்களும் இருக்குது. அதாவது இந்த காட்டில் ஒரு ட்ரைபின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு இந்த கேம்பிங் பண்ணுற மாதிரியான இந்த மக்கள்லாம் உள்ள வர்றது சுத்தமாக பிடிக்காது போல. இருந்தாலும் இந்த கேம்பிங்க்கு வர்றவங்களுக்கும் அந்த ட்ரைபின மக்களுக்கும் காமனாக இருக்கக்கூடியது ஒரு பயம் மட்டும்தான். அந்த பயம் ஒரு மித்திக்கலான கிரியேச்சரை பற்றினது அப்படின்னு அந்த நோட்ஸில் போட்டிருக்க. அதோடைய பேர் ஜெர்சி டெவிலா அப்படின்லாம் போட்டிருக்க. ஸோ அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு லெஜெண்ட் தான், நீங்கள் பயப்படாமல் வாங்கன்ற மாதிரி அந்த சின்ன பையன்கிட்ட அதான் அவனுடைய பையன்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ ஹீரோடைய பொண்ணு இருக்கால, அவன் கொஞ்ச நேரத்தில் மொபைல் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இங்கே பாரு உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வந்து ட்ரிப் போயிட்டு இருக்கோம், மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை கட் பண்ணி வை அப்படின்னு திட்டிக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. இதனால என்ன ஆயிடுதுன்னா முன்ன வந்து ஒரு மானை பார்க்க விட்டுட உடனே அது மேலேயா ஏற்றி அந்த மான் பறந்து போய் கீழே விழுந்துடுமா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய்ட்றான். ஐயோ தேவையில்லாம ஒரு மானை கொண்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கார்ல இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மானை வந்து பார்க்க வரான். அந்த மான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான முறையில் செத்து போய் கிடக்குது. ஆக்சுவலாக அந்த காரில் மோதுறதுக்கு முன்னாடியே பயங்கரமான அடிபட்டிருக்கும் போல அந்த மானுக்கு. ஸோ என்ன அட்டாக் பண்ணதுன்னே தெரியல. அதனால அதை அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ மிரண்டு போய் மறுபடியும் காட்டுக்குள்ள திரும்பும்போது இந்த சைடு திரும்பினா இவருடைய பொண்ணு வந்து இன்னுமே பயமுறுத்துறா. அடியே நீ எதுக்கு காரை விட்டு இறங்கி வந்த அப்படின்னும் போது அவ பயத்துல இந்த மானை பார்த்துட்டு அப்பா இது எது வந்து அட்டாக் பண்ணிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை போல அந்த மானுக்கு, சரி காரில் உட்காரு அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸ்க்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்காரு, அவருடைய பேர் வந்து பாப். ஸோ அவர் வந்து இவங்களை வெல்கம் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோ இவர்கிட்ட அந்த மானை பற்றி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நாங்கள் வர்ற வழியில் ஒரு மானை வந்து இடிச்சிட்டோம், ஆனால் அந்த மான் வந்து ஆல்ரெடி ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு, தள்ளாடி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பாப் என்ன சொல்கிறாருன்னா அப்படியாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரன் தான் பண்ணுவான், அவனுடைய பேர் வந்து பேரோன், அவன் ஒரு ஹண்டராக இருக்கிறான். ஸோ அவன் தான் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணுவான், மானை வந்து வேட்டையாட ட்ரை பண்ணியிருந்திருப்பான், அது தப்பிச்சு அவங்க காரில் வந்து மோதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வீடு கூட இந்த காட்டுக்கு சைடில் தான் இருக்குது, அவனுடைய வீடை சுற்றி கம்பி வேலி கூட போட்டு வச்சிருப்பான், மேபி அதில் கூட அடிப்பட்டு அந்த மான் வந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க இங்கே சீரியஸாக பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிற நிறைய பசங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க போல. ஆனால் இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா இது இங்கே வந்திருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, அதுக்குள்ளே நம்ம பொண்ணு போய் பேசுகிறாளேன்ற மாதிரி முறைச்சி பார்க்குறான். அப்போ மறுபடியும் அந்த கார்டு கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் கேம்பிங் பண்ணும்போது உங்களுடைய ஃபுட்டெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல இப்போ கரடி சில தொல்லைகள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் கிட்ட என்னது கரடியா, ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் கரடி தொல்லை இல்லையே அப்படின்னதும் ஆமாம் சார், பட் இப்போ சில கரடிகள் இந்த மாதிரி சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க, அதனால சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த கேம்பிங் போடுற இடத்துக்கு போகிறான். போகும்போதே மனசெல்லாம் சந்தோஷமாக போகிறான். ஆனால் இந்த கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்ததுமே அவனுடைய சந்தோஷம் அப்படியே சோகமாக மாறிடுது. என்னன்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர்லாம் வந்திருப்பாங்கல்ல இந்த மாதிரி கேம்ப் பண்ணுறதுக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் கையில் வச்சிருக்காங்க, செல்ஃபோன், கேமரா, லேப்டாப் அப்படின்லாம் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ யாரா இவனுங்க கூட தங்கணும் அப்படின்னு டென்ஷன்ல பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல டென்ட் போடுறதுக்காக அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லி கொடுக்குறான். அவனுடைய பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு விசுவல்ஸ் மாதிரி வருது. அதாவது இவனுடைய கடந்த காலம் வந்துட்டு போகும் போல அடிக்கடி. அதில் நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது எதையோ பார்த்து பயந்து இருந்திருப்பான் போல, அது ஞாபகம் வந்துட்டு போக டக்குன்னு இவனுடைய ஒய்ஃப் தான் என்னாச்சுங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய கையிலையும் லைட்டாக அடிபட்டிருக்கும் போல. ஸோ அதையும் பற்றி விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஏதோ ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல வந்து இந்த கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோடைய பொண்ணும் அப்பா நீங்களும் வாங்க நம்ம போய் அங்கே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே பொண்ணு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட போய் உட்காந்து பேச ஆரம்பிக்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கதையாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட், அதுக்கப்புறம் இந்த காட்டில் நடந்த அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் மான் வந்து அடிபட்டு வந்திருக்கோம் இல்லையா, அது மேலே காரை விட்டு ஏற்றிருப்பான் இல்லையா, அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்க. ஸோ இதெல்லாம் கேட்டு அங்கேருந்து ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா அப்படியா அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு லெஜெண்ட் கதை இருக்குல்ல அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே ஒரு வில்லேஜ் இருந்துச்சான். அந்த வில்லேஜில் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த பொண்ணுக்கு மொத்தம் 12 குழந்தைங்க. ஆனால் அந்த 12 பேருக்கும் வேற வேற அப்பாக்கள். ஸோ அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற
கொடுக்கறதுனா ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ இப்படி இருக்கச்சுல அவள் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்ததாகவும் அவளால் அந்த 12 குழந்தைய மேனேஜ் பண்ண முடியல. அதனால அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி 12 குழந்தைங்களையும் அந்த வில்லேஜ் மக்களையே வளர்க்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இவளால் வளர்க்க முடியாதுல்ல, அதனால அது போக இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட இதுக்கப்புறம் நீ குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டாங்க போல. மீறி அந்த பொண்ணு ஏதாவது குழந்தை பெற்றுட்டானா அவளை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிரும், இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணுன்ற மாதிரி அந்த தலைவர் சொல்லிட்டாரு. இது அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. இப்படி கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனாலே அவ அந்த கேபினை லாக் பண்ணி அதை விட்டு வெளியவே வரல. இப்படியே மாதங்கள் நிறைய கடந்து ஓடிட. ஸோ இதை பார்த்து அந்த தலைவருக்கும் ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்ததுனால அந்த கேபினை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்கிறா. ஸோ இதை பார்த்து இவங்க எல்லாம் பதறி போயிட்டாங்க. இவ எப்படி பிரெக்னென்ட் ஆனா அப்படின்ற அவ கிட்ட விசாரிக்க, ஆனா அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு போய் சொல்லிட. அதனால நீ இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடு அப்படின்ற மாதிரி அந்த வில்லேஜோடைய தலைவர் வந்து ஆணையிட்டுட்டாரு. அதனால அந்த பொண்ணும் பயங்கரமா அவங்க எல்லாத்துக்கும் சாபம் விட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவளுக்கு பிரசவ வலி வந்து குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த குழந்தை நார்மல் குழந்தை மாதிரி இல்ல, ரொம்பவே கொடூரமா பிறந்த உடனே ரெக்கைய வச்சுட்டு பறந்து போக ஆரம்பிச்சிடுச்சான். அந்த குழந்தை தான் ஜெர்சி டெவில்னு சொல்லப்படுற இந்த காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிற ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். பிறந்த உடனே அந்த குழந்தை அந்த அம்மாவையும் கொலை பண்ணிடுச்சு. அது போக இந்த வில்லேஜ்ல இருந்த மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணி இன்னுமே அந்த உயிரினம் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிரியேச்சர் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வந்து பின்னாடி வந்து பயமுறுத்திடுவானா. அவ்வளவுதான், இதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ பார்த்தா இது எல்லாமே அந்த பசங்களுடைய பிராங்க் தான் போல, சொல்லி வச்சுதான் அந்த மாதிரி பயமுறுத்திருக்காங்க. ஆனா இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் முட்டா பசங்களா, அவங்களுக்குலாம் அறிவில்லையா அப்படின்னு பயங்கரமா கத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டே வந்துடுது. அதனால நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி கூட்டிட்டு டென்ட்டுக்கு போயிட்டான். ஸோ போகும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னதும், ஆமா எனக்கு புரியுது, ஆனா அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி டென்ட்டுக்குள்ள போய் தூங்க போறாங்க. அப்படி தூங்கும்போது நம்ம ஹீரோவுக்கு நடுராத்திரில ஒரு கனவு வருது. அதாவது அவன் டென்ட்ல இருந்து எந்திரிச்சு போகும்போது அங்க இருந்து ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் வந்து அவன் அட்டாக் பண்ற மாதிரி வரவும் டக்குன்னு கண் முழிச்சுக்கிறான். பார்த்தா டென்ட்டை விட்டு வெளியில நிக்கிறான். ஸோ இதை வந்து இவனுடைய ஒய்ஃபும் பார்த்துட்டு, என்னங்க இந்த டைம்ல எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா அந்த ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதை நம்ம ஹீரோ பிடிங்கி பார்க்கறான். பார்த்தா யாரோ ஒருத்தன் கால் பண்ணியிருந்திருக்கான் போல, பிரைன்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக்கி, இவன் இன்னுமே அவன்கிட்ட பேசுறானா அப்படின்னு போனை தூக்கி எரிஞ்சிட. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து, இங்க பாருங்க அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியல, நான் ஒன்னும் உங்களை சீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, ஆனா நீங்க அவங்க கூட எல்லாம் பேசினா பொறாமப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூடவே இப்போ பேசுறது இல்ல அப்படின்னு சொல்ல. ஸோ அதனால ரெண்டு பேரும் சமாதானமாகிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஓகே எனக்கு புரியுது, எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ஆகுது, அவ்வளோதான், சரி ஓகே நீ டென்ட்டுக்கு போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் முன்னாடி போறான். அப்படி போகும்போது ஒரு மானை பார்த்துட்டான். டக்குன்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா அந்த மானை வந்து காணோம். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்னடா அது இங்க தானே மான் நினைச்சு அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசமான சவுண்ட்லாம் வரும். அது போக மான் வந்து மேல இருந்து கீழே விழுமா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது எப்படி இங்க விழுந்துச்சு அப்படின்னு பார்க்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ டென்ட்லேருந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சதுமே அவனுடைய கையை பார்க்குறான். பார்த்தா கையில் லைட்டாக அடிபட்டுருக்குது. ஸோ என்ன அடின்னு தெரியல. உடனே மாத்திரைலாம் எடுத்துக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது, ஹீரோடைய பொண்ணு வந்து அந்த நேற்று ஒருத்தன் கதை சொன்னான் இல்லையா, அந்த கேங்கில் இருந்த ஒரு பையன் கூட கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம். ஸோ ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அப்படியே முறைச்சி பார்க்குறான். அந்த சமயத்தில் போலீஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று 3 பசங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பையனை காணோம் போல. ஸோ அதனால எங்கே போயிருப்பான்றதுனால இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், இந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோனுக்கு இது பிடிக்கல, வேணாங்க இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ தான் கேட்க மாட்டான்ல, அதனால அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை போலீஸும் வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் இப்போ விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த பையனை பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் நம்ம ஹீரோ வந்து இல்லையே நான் எதுவும் பார்க்கலையேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திங்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ மறுபடியும் அந்த போலீஸ் வந்து சரி ஓகே நீங்கள் நேற்று இந்த காட்டில் எங்கேயாவது வெளியில் போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் அந்த காட்டுக்குள்ளே எங்கேயும் வெளியில போகலையே, சொல்ல போனா டென்ட்டை விட்டு வெளியில வரலையே அப்படின்னு சொல்லிட. இதை வந்து இவனுடைய வைஃப் வந்து குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ நேற்று டென்ட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போனான்றது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பையனை காணோம், ஸோ அந்த பையனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோயினுடைய போனையும் அந்த போலீஸ் கொடுத்துட்டு போறாரு. அதாவது நேற்று நம்ம ஹீரோ அந்த போனை தூக்கி எரிஞ்சிருப்பான் இல்லையா, அந்த போன் வந்து அந்த பையனை தேடும்போது கிடைச்சிருக்கும் போல, அதனால கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி கூட்டிட்டு காட்டுக்கு நடுவில் அப்படியே போக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் தள்ளி போக ஆரம்பிக்கிறான்.
போல. ஸோ இவங்களால நடக்க முடியல, இருந்தாலுமே அப்பா நம்ம போகிறது கரெக்டு தானா, இல்லைனா எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. வாங்க நம்ம தள்ளி போகலாம், அப்போ தான் அவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த சின்ன பையனுக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க முடியல. அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சுச்சு போயிட்டு வரேன் அப்படின்னு சைடில் சுச்சு போக போனால் அந்த இடத்துல தான் அந்த காணாமல் போயிருப்பான் இல்லையா ஒருத்தன், அவனுடைய பாடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்கெல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ட்ராவல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. ஸோ இதனால ஹீரோயின்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தொலைஞ்சு போயிட்டாரு போல, இவருக்கு வழி தெரியல, நம்ம உள்ள சும்மா கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பயத்தோடய பின்னாடி போக, ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு நேராக உள்ள வந்தா உள்ள பார்த்தீங்கன்னா சில டென்ட் போட்டு அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கிற மாதிரியான ஒரு இடம் வருது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி ஓகே இதுதான் கரெக்டான டைம்டா அப்படின்னு அதை பார்க்கும்போது சைடில் இவருடைய பொண்ணு வந்து எதையோ பார்த்து கத்திடுறா. அவ்வளோதான் என்னன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அழுகுன நிலையில ஒரு நாய் வந்து அந்த இடத்துல இருக்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோன் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் டென்ட் போடணும்னு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அதுதானே பண்ணுவான். மேலே பார்த்து மழை வர்ற மாதிரி இருக்குது, நம்ம இனிமேல் எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் டென்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டாம் இருப்பான் அந்த இடத்துல டென்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா பாக்கெட்ல இருந்து கத்தி எடுக்கிறான். எடுத்து அப்படியே வெறிக்கொண்டு இவங்களை பார்ப்பான் பாருங்க. பார்த்துட்டு அந்த நாய் அழுகி போயிருக்கும் இல்லையா, அதோடைய ரோப்பை வந்து கட் பண்ணிட்டு அதை தூக்கிட்டு புதைக்கிறதுக்காக போறான். அப்படி போகும்போது இவனுடைய நாய் வந்து இவனை பார்த்து கத்துற மாதிரியான விசுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அதே சமயத்தில் ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற இன்னும் 2 அந்த டென்ட்டை பார்க்குறா. அதில் நிறைய கிழிஞ்சு போய் இருக்குது. ஏதோ ஒன்று இந்த டென்ட்ல இருந்தவங்கள அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவங்க இருக்கிற டென்ட்டுக்கு பக்கத்தில் நிறைய தண்ணி இருந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில் உட்காந்து சோகமாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து ஏதோ வந்து விழுது. உடனே மேலே இருந்து எவன்டா கல்லை தூக்கி எறிகிறது அப்படின்னு மேலே பார்த்தா மேலே யாருமே இல்லை. ஸோ யாரா இருக்கும், ஒருவேளை அந்த டெவிலா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே யாராம தைரியமான ஆளா இருந்தா வெளியில வா அப்படின்னு கத்திக்கிட்டே போனா அங்க பார்த்தா கரெக்டா ரயன் இருக்கிறான். ஸோ அந்த ரயன் யாருன்னா ஹீரோயின் ஒரு பையன் கிட்ட இங்க வந்ததுமே ஃப்ரெண்டா இருப்பா இல்லையா, அதான் அந்த பசங்க கேங்ல இருந்து ஒரு பையன் தான் இவன். ஸோ இவனுடைய பேர் தான் ரயன். ஸோ அவன் வந்து அங்கிள் நான் தான், பயந்துராதீங்க, அது போக உங்க பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, அதனால தான் அவளை தேடி இங்க வந்து நாங்கள் வாக்கிங் போகலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு எவ்வளோ கோவம் வரும் பார்த்துக்கோங்க. யாருமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்துருப்பான். ஆனால் எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்துருப்பான் அப்படின்னு அவனை மறைச்சி பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு உனக்கு இந்த காட்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை தெரியாதுல்ல, அது என்னன்னு நான் சொல்கிறேன் நீ கேளு. அதாவது இந்த காட்டில் அந்த லேடி இருந்தாங்கல்ல, அந்த லேடிக்கு 13வது ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய அவள் தண்ணியில் முக்கி கொலை பண்ண பார்த்தான். ஆனால் யாரோ ஒருத்தங்க இதை பார்த்து அவளை தடுக்கிறதுக்குள்ளேயே அந்த குழந்தை தண்ணியில் மூழ்கி அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த லேடி ரொம்பவே மோசமானவா. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரியேச்சரை பெற்றெடுத்தால, அந்த கிரியேச்சரை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன், அது இங்கே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்படி நீ வெளியில் சுத்தாத அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி விட்றான். ஆனால் அவன் கேட்பானா என்ன. அப்படியே கட் பண்ணா இப்போ டென்ட்டில் காமிச்சா, டென்ட்டில் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய பையனுக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு வேகமாக வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து அவனுடைய பொண்ணுடைய டென்ட்டில் செக் பண்ணி பார்த்துருந்துருப்பான். ஏன்னா அங்கே மொபைல் ஃபோன் இருக்கும்ல, ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த ஃபோன் எடுத்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அந்த பையனை இங்கே வர வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி உன்னுடைய பொண்ணை அந்த டென்ட்டிலெல்லாம் தள்ளி விட்டுட்டு கோவமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்பவே ஓவராக வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறீங்க, இப்போ ஃபோன் வச்சுருந்தா என்ன தப்பு, நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறத பார்த்தா உங்களுடைய கையில் உள்ள காயம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்தை தொடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அதை காட்ட மாட்டான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே புரிஞ்சிருது ஹீரோக்கு ஏதோ நோய் பரவிடுச்சுன்ற மாதிரி, அதனால நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும், ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பொண்ணுக்கிட்ட அவளுடைய மொபைல் ஃபோனை வந்து கொடுத்துட்டு, அப்பாவை பற்றி தப்பாக நினச்சிக்காத, உங்கள் அப்பா வந்து இப்போ ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு அதனால தான் அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்த பொண்ணு வந்து இவளுடைய அந்த புது ஃப்ரெண்டான ரயனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான். கால் போகுது ஆனால் அவன் எடுக்க மாட்டேன்றான். ஸோ இதை பார்த்து ஹீரோடைய பொண்ணு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்ன தான் பார்க்க வந்துருப்பான் ஆனால் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த கிழிஞ்சு போன டென்ட்டுக்குள்ளே ஒரு புக்கு இருந்திருக்கும். அந்த புக்கில் அந்த டெவிலை பற்றிலாம் போட்டிருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோவை கொஞ்சம் சாந்தப்படுத்தலான்ற மாதிரி, எதுக்கு நீங்கள் அடுத்து அவங்க டென்ட்டுக்குள்ளே இருந்து அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மெல்ல ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க, அப்படி பேச்சு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நாய் வந்து உங்கள் கையில் கடிச்சதில்ல, அதனால தான் உங்களுக்கு ரேபிஸ் பரவி இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நமக்கே தெரிய வருது. நம்ம ஹீரோடைய கையில் வந்து இவன் வளர்த்த நாயை கடிச்சிருச்சு போல, அதனால தான் ரேபிஸ் பரவி இந்த மாதிரி
மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றான்ற மாதிரி ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் இதை ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோ பேசாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாம இவங்க இங்கிருந்து போயிடலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இவங்களால இங்கிருந்து போயிருந்திருக்கவும் முடியாது. அதனால சரி ஓகே மழை விட்டதுமே போலான்னு பார்த்தா நைட்டும் ஆயிடுது. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்கே தான் தங்கி ஆகணும். அப்போ ஹீரோடைய பொண்ணு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னை தேடி ஒரு பையன் இங்கே வந்துருக்கிறான், ஆனா அவனை காணோம், எங்க போனான்னு தெரியல, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இங்கே பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னதும் ஹீரோயினும் ரொம்ப தூரம் போயிடாத, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை சமாளிக்க முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணும் சரிம்மா நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல அப்படியே தேடி போறா. போகும்போது அந்த ரயனுடைய மொபைலுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டே போறாங்க. அப்படி ஃபோன் பண்ணும்போது எங்கேயோ ரிங் ஆகுற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே அவன் இங்கே தான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான் போல அப்படின்ட்டு அந்த ரிங்கிங் சத்தம் கேட்குற இடத்துக்கு போனா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஏதோ பொத்துனேவா பக்கத்திலே விழுந்துருமா. அவ்வளோதான் பயந்து போனேவா தலை தெறிக்க ஓடி வரா. அங்க என்னமோ இருக்குது, என் மேலெல்லாம் ஏதோ விழுந்துச்சு அப்படின்னு பயந்துட்டே சொல்லி சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பணும், அந்த சென்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதற்றப்பட ஸோ ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே சரி ஓகே நம்ம நாளைக்கு காலையில இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு வேகமா அந்த சென்டருக்குலாம் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா போன் வந்து போற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்லிடலான்றதுக்காக ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி நாளைக்கு நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டே மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி தான் கோவக்காரனாச்சு, மாத்திரை எல்லாம் தள்ளி விட்டுறான். பாக்குறதுக்கு அவ்வளவு கோவமா இருக்கிறான். ஸோ இவனுக்கு ரேபிஸ் தான் வந்துட்டுன்றது நமக்கே நல்லாவே தெரியுது. அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். தூங்க முடியாம தூங்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு கனவு வருது. அதாவது அவனுடைய டென்ட்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்தா வெளியில இருக்கிற இடம் ஃபுல்லுமே அப்படியே ஃபாகா இருக்கும். முன்னாடி யார் நின்னாலுமே தெரியாத அளவுக்கு ஃபாகா இருக்கிற மாதிரி இருக்க நம்ம ஹீரோவும் மெல்ல யார் இது அப்படின்னு அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சதும் அது பக்கத்துல போனா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கிற அந்த டெவில், அதான் அந்த காட்டோட டெவில் வந்து கத்துமா. அவ்வளவுதான் அலறி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சத்தம் நம்ம ஹீரோனுக்கு கேட்குது. உடனே அவங்களும் எந்திரிச்சு போறாங்க. அதாவது நம்ம ஹீரோ கனவுல தானே கத்திருந்திருப்பான். ஸோ ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ டென்ட்டுக்கு வெளியில கீழே விழுந்து கிடக்குறான். இந்த மாதிரி நான் அதை பார்த்தேன், அந்த கிரியேச்சர் அதான் அந்த டெவில் இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லானே. எப்படி சொன்னா நம்ம ஹீரோ நம்புவாங்களா? இங்க பாருங்க உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்பவே முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்பணுன்றதுக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தலைவி பொறுப்பு எடுத்துட்டு ஹீரோவையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஸோ ஹீரோவுக்கும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அமைதியா பின்னாடி போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போதே நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இந்த எமர்ஜென்சி நம்பர் இருக்கும்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ரூட் வந்து குழப்பின மாதிரி இருக்குது, ஸோ நீங்க யாராவது அனுப்புங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்பதான் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவையும் இவளுடைய பையனையும் காணோம். ஸோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல எங்க போயிருப்பாங்க அப்படின்னு இங்க நம்ம ஹீரோயினும் பொண்ணும் வேக வேகமா தேடுறாங்க. அப்படி தேடும்போது இந்த பொண்ணு ஒரு டெட் பாடியை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறா. ஸோ அது வேற யாருடையதும் கிடையாது, அது அந்த ரயனுடையது தான். அதுவும் அந்த ரயனுடைய மிச்சம் மீதி தான் கிடக்குது. ஏதோ ஒன்று கொடூரமா வேட்டையாடின மாதிரி இருக்குது. அந்த டைம்ல கரெக்டா போலீஸ் வந்து கால் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோயினுக்கு. இந்த மாதிரி நீங்க எமர்ஜென்சின்னு ஏதோ கால் பண்ணியிருந்தீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே போலீஸும் பார்த்தீங்கன்னா சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயினுடைய பொண்ணு அந்த டெட் பாடியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கத்தி கிடக்கிறத பாக்குறான். அந்த கத்தி வேற யாரோட எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கத்தி தான். ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருது ஹீரோ தான் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம்ல அந்த சின்ன பையன் கத்துற மாதிரியான சவுண்டு கேட்குமா. அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அலறி அடிச்சு வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறான். மிரண்டு போனவங்க நம்ம ஹீரோயின் வேகமா தண்ணிக்குள்ள இறங்கி சின்ன பையனை எப்படியோ காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி நர்ஸ் தானே, ஸோ அதனால அந்த சின்ன பையனுக்கு எப்படியோ சிபிஆர்லாம் பண்ணி கடைசியில் அவனை காப்பாத்திடுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிப்பானா. அவ்வளவுதான் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ தானே இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இப்போ கொஞ்சம் மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஸோ இதையோ யோசிச்சுட்டே இருக்கிறான் போல, சுய நினைவுலே இல்லாத மாதிரி இருக்க. அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த கிரியேச்சர் தான் இவனை அடிக்கிற மாதிரி தெரியுமா. அவ்வளோதான் அவளை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறான். ஸோ ஹீரோயின் கீழே விழுந்ததுல அவங்களுக்கு காலில் பயங்கரமா அடிபட்டுருது, டிஸ்லோகேட் ஆயிடுச்சு போல. ஸோ பயங்கரமா கத்துறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ நம்ம தான் தள்ளி விட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோடைய பொண்ணு இவனை அடிச்சு மட்டையாக்கிட்டுறா. அதே டைம்ல அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல அவங்க வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல செக்யூரிட்டியா ஒரு பாபு இருப்பார் இல்லையா, அவரை கூட்டிட்டு வேகமா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா அவனை மரத்தோட மரமா வச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினாலையும் நடக்க முடியல. அதனால அவளுடைய பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி நீ தம்பியை கூட்டிட்டு வேகமா இந்த இடத்த காலி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே நடந்து போ, கண்டிப்பா போலீஸ் வந்து தேடி வருவாங்க, இல்லைன்னா நீ யாரையாவது பார்த்தா என்ன கூப்பிடவா அப்படின்னு சொல்லி வேகமா அனுப்பி வைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறான், அடியே இங்க போகாதீங்க, இங்க டெவில்
டெவில் இருக்குது, கிரியேச்சர் இருக்குது, நான் உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன், எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கத்த. ஆனால் நம்ம ஹீரோ பேசுகிறத அவங்க கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்டே இங்கே பாரு, நான் உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன், நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னதும் ஹீரோயின் சமக்குவமா, இங்கே இருக்கிறதுல ஒரே மான்ஸ்டர் யாரு தெரியுமா, நீ மட்டும்தான், நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே நம்ம பையனை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ட, அவன் அப்படி தான் சொன்னான், யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்கன்ற மாதிரி, ஸோ நீ தான் அவனை கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே பாரு, எனக்கு எதுவுமே தெரியல, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெட் பாடி கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்டே செத்து போனால் அந்த கேங்கில் இருந்த ஒருத்தனுடைய டெட் பாடி போல். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டிப்பாக எந்த ஒரு அனிமலும் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல, ஸோ யாரோ கொடூரமான ஒருத்தங்க தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்த பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், அது போக இந்த பார்க்கில் யாரெல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய காலை வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு இல்லையா, அதனால வாயில் ஒரு கட்டையை வச்சுட்டு எப்படியாவது நம்ம காலை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பெயினோட காலை சரி பண்ண பார்க்குறாங்க. ஆனால் முடியலை, வலி தாங்காமல் அப்படியே கீழே விழுந்து மயங்கிடுவாங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவுக்கு மேலேருந்து ஏதோ பறந்து வர்ற மாதிரியும் தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ மிரண்டு போனால் நம்ம ஹீரோயின் கிட்ட, அங்கே பாரு அந்த பேய் நிற்கிது பாரு, டெவில் நிற்கிது பாரு அப்படின்னு கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அது போக அந்த டெவிலும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ இதனாலே நம்ம ஹீரோ வெறிக்கொண்டு அவனுடைய கை கட்ட அந்த மரத்தில் தேய்ச்சே பார்த்தீங்கன்னா அவுத்துட்டான். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோயின் கண்மொழிப்பாங்க. இவனும் பக்கத்தில் வந்து ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிருக்கான்னு பார்க்க வர்றதுக்குள்ளேயே டக்குன்னு சைடில் ஒரு கல் இருக்கும், அதை எடுத்து ஹீரோடைய மண்டையிலே அடித்து மறுபடியும் மட்டையாக்கிட்டாங்க போல. அதே சமயத்தில் அந்த சைடு ஹீரோடைய பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா தனியாக காட்டுக்குள்ளே நேராக வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு இருக்கும்போது பொண்ணுடைய கால் வந்து எதிலே மாட்டி லைட்டாக அடிபட்டுரும். அப்போ அந்த சின்ன பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா இதையே பார்த்து ஹிப்னாட்டைஸ் ஆன மாதிரி அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோடைய பொண்ணு ஒன்றும் புரியாமல், நீ ஏன் இப்படி தனியாக நடந்து போகிற அப்படின்னு வேகமாக வந்து அவளுடைய தம்பியை பிடிக்க. அப்போ தான் அவன் நார்மல் நிலைமைக்கு வரான். அது மட்டும் இல்லாமல் அந்த புதருக்குள்ளே இருந்து ஏதோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குமா. அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் பயத்தில் என்னதுரா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்தது வேற எதுவும் கிடையாது, ஒரு மவுண்டன் லயன் தான். ஸோ இதை பார்த்த இந்த பொண்ணும் சின்ன பையனும் பயத்தில் அப்படி நின்றுட்டு இருக்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக வரும்போது கரெக்டாக ஒரு புல்லட் சவுண்டு. என்னன்னு பார்த்தா இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வேட்டைக்காரன் தான் அதை சுட்டு இவங்களை காப்பாற்றிட்டான். ஸோ இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் நிம்மதியாக வருது. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது இந்த போலீஸ்காரங்க மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கும்போது கடைசியாக செத்த அந்த ரயனுடைய டெட் பாடியும் பார்த்துட்டாங்க. அது பக்கத்தில் தானே ஹீரோடைய ஒரு கத்தியும் கிடக்கும். அதை பார்த்துட்டு இங்கே நம்ம நினைக்கிறத விட மோசமாக ஏதோ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா இப்படியே மேனேஜ் பண்ணி எந்திரிச்சு லைட்டாக நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பின்னாடி ஏதோ ஷேடோ தெரிகிற மாதிரி இருக்கவும் எதையோ பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கத்துற சத்தம் பக்கத்தில் இருந்த போலீஸ்காரங்களுக்கும் கேட்டிருக்கும். உடனே அங்கே தான் ஹீரோயின் இருக்காங்க போல அப்படின்னு வேகமாக ஓட ஆரம்பிக்க, இங்கே ஹீரோயினுடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடி வந்திருப்பாங்க இல்லையா, அதாவது யாரையாவது பார்த்தா கூட்டிட்டு வான்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அதனால இந்த ஹண்டரை கூட்டிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேகமாக வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். அந்த ஸ்டெப் மதரை காணோம். உடனே ஹீரோயின் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு ஹீரோயின் எங்கே போனான்னு தெரியல, நான் இப்போ தான் கண் முழிச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க தவந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த ஹண்டர் ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சுட்டு, இங்கே பாரு நீ தான் இந்த இடத்துல வில்லன் நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா பின்னாடி நகர்ந்து போய் கையை தூக்கி அமைதியாக நிற்கிறேன், இல்லைன்னா உன்னை சுட்டு பொசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், இந்த ஃபேமிலியை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. இங்கே இந்த சின்ன பையன் வேகமாக அவனுடைய அம்மாவை போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, என்னையே கண்ணை வச்சு மிரட்டுறியா அப்படின்னு அந்த ஹண்டரை பிடிச்சி கண்ணை அந்த ஹண்டர்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறான். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் ட்ரிகரையும் அமைக்கிட்டான். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சத்தம் அந்த போலீஸ்க்கு கேட்டு வேகமாக புல்லட் சத்தம் கேட்ட இடத்த நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்கிட்ட இருந்து கண்ணை பிடுங்கிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை அவளுடைய பையனும் பொண்ணும் சேஃபாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியும் பார்த்துடுறான் இல்லையா. ஸோ இதை பார்த்த பொண்ணும், அப்பா ஏன் இப்படி மாறிட்டீங்க, எதுக்கு எங்களையும் கொள்ள துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே கீழே ஹீரோயின் வந்து தவந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சைடில் பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சர், உண்மைக்குமே அந்த கிரியேச்சர் இருக்குது போல, அது அப்படியே அவங்க பின்னாடி வந்து நிற்குமா. ஸோ இதை இந்த பொண்ணும் பார்த்து பயங்கரமாக மிரண்டு போய்ட்றான். கரெக்டாக அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து இந்த கிரியேச்சரை பார்க்கல, ஆனால் போலீஸ் கூட அந்த செக்யூரிட்டி வந்திருப்பார் இல்லையா,
அவரும் இந்த கிரியேச்சரை பார்த்துட்டாரு. ஸோ போலீஸ்க்கு என்ன தெரியும், ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலியே கன்னை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ண போறான்றது தானே தெரியுது, அதனால ஒழுங்கா கன்னை கீழே போடு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வேகமா அந்த கிரியேச்சரை ஷூட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை தான் ஷூட் பண்றான் போல அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு போலீஸும் சுட்டுட கரெக்டா அது நம்ம ஹீரோ மேலே சொருகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் வந்து அந்த கிரியேச்சரை பாக்குறாரு. பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாரு. தப்பிச்சு போலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த டெவில் வந்து இவரை கொடூரமா கடிச்சு கொலை பண்ணிடுது. ஸோ அந்த பாப் மட்டும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட நீங்க கீழே விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, இப்பதான் எனக்கு இதை பத்தி எல்லாமே புரிய வருது, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நாங்க தான் அதை நம்பல, நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்கல, நீங்க எங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு எமோஷனலா பேசி ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட, ஆனா அதுக்குள்ள அந்த கிரியேச்சர் மறுபடியும் மேல இருந்து பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.